கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தின் 3ஆம் பாகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த பாகத்திலே நாம் பார்க்க போகிறது 2 காரியங்கள். ரூபன் யோசேப்பை காணாமல் தவித்தல், பிறகு யாக்கோபு யோசேப்புக்காக துக்கித்தல் ஆகிய 2 நிகழ்வுகளை இதில் நாம் காணவிருக்கின்றோம். முதலாவது இந்த உட்பிரிவுக்கு நான் தெரிந்து கொண்ட வேத வசன பகுதி, திறவுகோல் வேத வசன பகுதி ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார். இவர்கள் தங்களுடைய திட்டத்தின்படியே என்ன செய்தார்கள்? ஒரு வெள்ளாட்டு கடாவை என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அதை என்னவென்று பார்ப்போம். நம்ம அந்த இரத்தத்திலே அந்த அங்கியை தோய்த்து அதை தன்னுடைய பெற்றோர்களுக்கு, அதாவது யாக்கோபு இடத்துக்கு அனுப்பி வைத்து, இதை நாங்கள் வழியில் கண்டெடுத்தோம், இது உங்களுடைய குமாரனுடைய அங்கி தானே என்னன்னு பாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 29ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். யோசேப்பை இஸ்மவேலருக்கு விற்று போட்டது தெரியாத நிலையில் அங்கு திரும்பி வந்த ரூபன் அந்த குளிண்டத்துக்கு சென்று பார்க்கிறான். முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம், யோசேப்பை அவர்கள் இஸ்மவேலர் அல்லது மீதியானியருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் என்று பார்த்தோம். அந்த நிகழ்வு நடந்த போது ரூபன் அங்கு இல்லை, எங்கோ வெளியில் சென்றிருந்தான். இப்பொழுது அந்த குளிண்டத்துக்கு சென்று பார்க்கிறான் ரூபன். யோசேப்பு குளியில் இல்லை. இதனால் ரூபன் துக்கம் மிகுதியால் தன் உடைகளை கிழித்து கொண்டான். மேலும் அவன் தன் சகோதரனுக்கு திரும்பி வந்து, இளையன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அதற்கு அந்த மற்ற சகோதரர்கள் பதில் ஏதாவது கூறினார்களா இல்லையா என்பது பற்றி நமக்கு தெரியாது. ஏனென்றால் அதை பற்றி வேதாகமும் எதுவுமே கூறுவதில்லை. When Bible is silent in one matter, we have to be also silent in that matter. ஸோ வேதாகம் அமைதியாக இருக்கிற இடத்தில் நாமும் அமைதியாக இருக்க வேண்டும். அதன் பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள்? யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை, இதில் வெள்ளாட்டு குட்டியை என்பதுதான் எபிரேய மொழி வேதாகப்படி சரியானதாகும். தமிழில் ஏன் இதை வெள்ளாட்டு கடான்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆங்கிலத்திலையும் இப்போ இதை எப்படி மொழிபெயர்த்துக்கலாம் கரெக்டாக ஹீப்ரு மொழியில் எ கிட் ஆஃப் த கோட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கிட்டுனாக்க சின்ன சின்ன குட்டின்னு அர்த்தம். நம்ம குழந்தைகளுக்கு கூட கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிட் ஆஃப் த கோட்ஸ் அப்படின்னாக்க வெள்ளாட்டு குட்டிகளில் ஒன்று என்றுதான் அர்த்தம். இங்கே வெள்ளாட்டு கடா என்று சொல்லுகிறார்கள் தமிழில். இது ஏன் இப்படி வெள்ளாட்டு கடா என்று சொன்னார்கள் என்று தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. ஒரு வெள்ளாட்டு குட்டியை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உங்களுடைய குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில், அதாவது இடுப்பில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ரெட்டு கட்டி கொண்டதான் சணலனாலான உடையை உடுத்துதல். அந்த சணல் உடை ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அது துக்கத்தோடு இருக்கிற வரும்போது நைஸான உடைகளெல்லாம் உடுத்த மாட்டார்கள். இந்த ரெட்டுடுப்பு என்று சொல்லக்கூடிய சணலான ஆடைகளை உடுத்துவார்கள். அது பழக்கம். அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இந்த காலத்தில், நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் துப்பறியும் கலை என்பது நன்கு வளர்ந்துள்ளது. ஒரு சிறிய துப்பு கிடைத்தாலும் கொலை செய்யப்பட்ட நபர் யாரால் கொலை செய்யப்பட்டார் உட்பட அவருடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் யாக்கோபு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இது போன்ற வசதிகள் இல்லாததாலும், யோசேப்பின் அங்கி ஏதோ ஒரு இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதாலும், முக்கியமாக யோசேப்பு தன் சகோதரனை திரும்பி வராததாலும் அவனை ஏதோ ஒரு மிருகம் கொன்று போட்டது என்று யாக்கோபு முழு நிச்சயமாக நம்பினான். யாக்கோபு தன் மகன் யோசேப்பு இறந்து விட்டதாக எண்ணி அந்த கால வழக்கத்துப்படி தன் உடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் ரெட்டு உடை உடுத்தி கொண்டான். இது சணலினால் நெய்யப்பட்டது, மிகுந்த எரிச்சலை உண்டு பண்ணக்கூடியது.
ரெட்டு உடை என்று சொல்லக்கூடியது உடுத்தி கொண்டு பல நாட்கள் தன் மகனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இங்கே அவனுடைய மகன்களும் மகள்களும் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்துல பார்க்கும்போது 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விடத்தில் மகள்கள் என்று எழுதப்பட்டிருப்பதால், குமாரத்திகள் என்று எழுதப்பட்டிருப்பதால் யாக்கோபுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மகள்கள் இருந்தார்களா என்று கேள்வி எழும்புகிறது. இதற்கு இருவிதமான விளக்கங்கள் தரப்படுகின்றன. ஒன்று, இந்த இடத்துல மகள்கள் என்பதற்கு பேத் என்ற எபிரேய வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அந்த பேத் என்ற வார்த்தை வந்து ஒருமை பன்மை ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. மகள் மகள்கள்னு யூஸ் பண்றதில்ல. பேத் அப்படின்னாக்க மகளுக்கும் சொல்லுவாங்க, மகள்களுக்கும் சொல்லுவாங்க. அது ஒரு மகளையோ அல்லது பல மகள்களையோ குறிப்பதாக உள்ளது. யாக்கோபின் மகள்கள் என்ற சொற்றொடர் ஆதியாகமத்தில் 3 இடங்களில் வருகிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனம், 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 46ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இம்மூன்று இடங்களிலுமே மகள்கள் என்பதுக்கு பேத் என்ற இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவேளை ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் இதை வந்து மகள் என்று போடுவதற்கெல்லாம் மகள்கள் என்று போட்டிருக்கலாம் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். இன்னொன்று பார்க்கும்போது ஒரு மனிதனின் மகளை மாத்திரமல்ல, ஆனால் மருமகளையும் கூட மகள் என்று வழக்கும் வழக்கம் இருந்தது. மருமகளும் யாரு, ஒரு மகள் தானே என்று சொல்லி அந்த வழக்கம் இருந்தது. அதனாலே இங்கே பேத் குமாரத்திகள் என்று சொல்லும்போது யாக்கோபின் ஒரே மகளான தீனாலும் அதோடு கூட யாக்கோபின் மருமகள்களும் வந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்வதற்கு நிற்கிறார்கள். இருந்தாலும் யாக்கோபு இதனால் ஆறுதல் அடையவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த பக்கம் என்ன நடக்குது? அங்க யோசேப்பை கொண்டு போனார்களே, வாங்கி கொண்டு போனார்களே அடிமையின் விலைக்கு 20 வெள்ளிக்காசு கொடுத்து. அவங்க என்ன செய்யறாங்க? அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பாபிலோன் பிரதானியும், பாபிலோன்ல பிரதான அதிகாரி, அதோடு கூட தலையாரிகளுக்கு அதிபதி, அப்படி ஒரு பொசிஷன், பவர்ஃபுல் பொசிஷனே இருந்தார் ஒருத்தர். அவர் பேரு போத்திபார். அந்த போத்திபார் என்பவனிடத்தில் யோசேப்பை விற்று போட்டார்கள். அப்ப யோசேப்பு வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய பெற்றோர்களை விட்டு ஒரு அடிமையாக விற்கப்பட்டு மிக மிக இழிந்த நிலைக்கு அடிமையாக ஒரு வேலைக்காரனாக விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். எகிப்திலே இருக்கக்கூடிய ராஜாவிடத்தில் வேலை பார்க்கிற போத்திபார் என்ற ஒரு அதிபதியை என்ன செய்யறான்? அவனை விலை கொடுத்து வாங்குகிறான். இதோடு நாம் இந்த இடத்துல நிறுத்திக் கொள்வோம். நாளைக்கு நாம் அடுத்த அதிகாரத்துக்கு கடந்து செல்வோம். அஞ்சல் வழி பாடக்கல்வி பற்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அஞ்சல் வழி சேர்ந்தால் அது நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 880 733 8137 880 733 8137 இந்த தொலைபேசி எண்ணில், வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய முழு முகவரியை அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்கு பாடங்களை அனுப்பி வைப்பேன். நன்றி.